அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நம்மளோட ரோடு இப்போ உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். அதனால தான் நான் இது காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம ரோடு எப்படி இருந்தது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு. எப்படி தண்ணி நிற்கிது பாருங்கள். மழை டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிள்ளைங்க போகிறதுக்கு, வேன் ஏறுறதுக்கு போகிறதுக்கு, ஒரு வண்டி போகிறதுக்கோ இல்லை ஒரு கார் போகிறதுக்கோ ரொம்ப சிரமமாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வீடு கட்டினதுக்கப்புறம் ரொம்ப நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். தண்ணி தேங்கியிருக்கும், மேடாக்கிட்டாங்க, பசங்க போகிறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படி இருந்த ரோடு தான். இப்போ ரோடு போடுறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. முடித்ததும் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ ரோடு உடைச்சதை நான் காமிக்கிறேன். பொக்லைன் ரோடை இருக்கிற ரோடையே உடச்சி களைச்சி போட்டாங்க. அதில் இருக்க ஜல்லியே கிளறி விட்டாங்க. புதுசாக ஜல்லி, பெரிய ஜல்லி போடுவாங்களா, அது போடலை. இனி போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. அதனால் இந்த ரோடையே உடச்சி எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் மினி ஜல்லி கொட்டியிருக்காங்க. இது மேலே தான் பார்த்திங்கன்னா சமப்படுத்திட்டு மினி ஜல்லியை கலவையோட கலந்து கொட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டர் ஃபில்டர் அடிக்கடி நம்ம ஃபில்டர் மாற்றுற மாதிரி இருக்கும். 3 மந்த்துக்கு ஒன் டைம் 6 மந்த்துக்கு ஒன் டைம் நம்ம டேங்க் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா ரொம்ப சால்ட்டு, இந்த ஏரியா ரொம்ப சால்ட்டு. அதனால் இது ரெகுலராக பண்ணி தான் ஆகணும். ஆனால் இப்போ கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் பார்த்தோம். இந்த டேப் கழட்டிட்டு புதுசாக போட்டிருக்காங்க. கவரும் ஃபுல்லாக கழட்டிட்டு வேறு கவர் போட்டிருக்கோம். அந்த கவர் துவைக்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஃபில்டர் அடிக்கடி நம்ம மாற்றுவோம் தான். ஆனால் இது மெம்ப்ரெயின் ஏதோ ஒன்று போடணுன்னு வரும். அது 3000 ஆகும். அதை நம்ம அடிக்கடி மாற்றிட்டுருக்க முடியாதுல்ல. அதனால் இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லி போட்டிருக்கோம். இது சரி வரலன்னு சொன்னால் மிஷினே வேறு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போதைக்கு சரி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி குருமா தான். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. வயல்லையே அப்படியே பறிச்சுட்டு பைபாஸில் போட்டு சின்ன கடை போட்டு வைப்பாங்களா, அங்கே வாங்கினது. சூப்பராக இருந்தது, செம்ம ஃப்ரெஷ்ஷு. உடனே இதை ஃப்ரிட்ஜிலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பொரியல் செஞ்சுக்கலான்னுட்டு. வெஜ்ஜு குருமாவுக்கும் பட்டாணி தோலோடு இருக்கும்ல, அதுதான் இப்போல்லாம் கிடைக்கிது. நல்லா தான் இருக்குது அதுவும். அது வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், தேங்காய், கசகசா, சோம்பு, கேஷ்யூ நட் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இது அரைச்ச விழுதை தான் நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கு தனியாக வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருளாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் இப்போ செஞ்சுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு அப்புறம் கட் பண்ணணும். அந்த தண்ணி இருக்கக்கூடாது. ஈரம் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போட்டு கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட வேண்டியது தான். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா காய் வதங்கினதுக்கப்புறம் தான் நான் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்ப்பேன். மிளகாத்தூள் சேர்ந்தும் நல்லா கிளறி விட்டுட்டோன்னா பொரியல் நல்லா ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவே நல்லா கம்மியாகிடும், சுருங்கி கம்மியாகிடும். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம குருமா தாளிச்சு விடணும். இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, இது எல்லாம் ஒன்று ஒன்று போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி போட்டு, தக்காளி ஆக்சுவலாக ஒயிட் குருமாவுக்கு போடாமல் தான் செய்வாங்க. போடலாம், கம்மியாக நான் போட்டிருக்கேன். இந்த புளிப்பு டேஸ்ட்டு தான் இப்போ நல்லாயிருக்கும். இல்லைன்னா சப்புன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சின்ன தக்காளியாக ஒன்று போட்டுக்கிட்டேன். அது கலர் ஒன்றும் அவ்வளோவா மாறாது. ஒயிட் குருமா கலரை ரொம்ப மாற்றாது. நான் கொஞ்சமாக காய்கறியெல்லாம் போடுறோன்னு மஞ்சத்தூளே கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். லைட் எல்லோ அப்படியே இருந்துச்சு. பரவாயில்ல, எனக்கு அப்படி தான் பிடிச்சிது. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிட்டு 1 by 1 வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாலாம் போடலை, நம்ம தான் அரைக்கிறோம்ல. அதனால் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, சௌ, கேரட் இதெல்லாம் போட்டிருக்கேன். கேப்சிகம் இருந்தால் நல்லாயிருக்கும், அது இல்லை. இதை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேன். வேக வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த அரைச்சி விழுதை சேர்க்கணும். அதை என்னென்ன அரைச்சிருக்கேன்னு திரும்பவும் சொல்கிறேன். தேங்காய், ஒரு மூலி தேங்காய், அதுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா, அப்புறம் முந்திரி, இது எல்லாமே போட்டு அரைச்சி சேர்க்கும் போது அந்த குருமாவோட டேஸ்ட்டே அதுதான், கொடுக்குறதே அதுதான். லைட்டாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள் மஞ்சத்தூள். ஏன்னா காய்கறி வேகிறப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் நல்லது, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். கலரில் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு
நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான். அதையும் சேர்த்துட்டு ஜாரையும் கழுவி நம்ம திட்டமான தண்ணியை வந்து சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சோன்னா சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுங்க. ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கு சொல்லவே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இடியாப்பத்துக்கெலாம் செஞ்சுருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் ஒயிட் குருமா. நல்லா கொதித்து திக்காக வந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஸ்நாக்ஸ்க்கு வேர்க்கடலை தான் அவிச்சு வச்சுருக்கேன். உரித்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்துடணும் பசங்களுக்கு. இது வேர்க்கடலை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப சைடிஷ் வந்து வெண்டைக்காவும் செஞ்சேன், ஆம்லெட்டும் கொஞ்சம் அதிகமான விலை தான் அன்றைக்கி. ஆம்லெட்டும் வந்து போட்டாச்சு. வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க பசங்க, நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பை வேலையெல்லாம் முடிஞ்சு அனுப்பிச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வெண்டைக்காவும் பண்ணோம், ஆம்லெட்டும் போட்டோம். அதனால் கொஞ்சம் நிறைய வேலை இருந்தால இவ்வளோ வந்து கிச்சன் ரொம்ப மோசமாக இருக்குது. இதை வந்து பார்த்தாவே தலை சுற்றுது. இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளே நான் வந்து சாப்பிட்ற வேலையை செய்யணும். ஃபஸ்ட்டு க்ளீனிங் வேலை தான். இதை முடிச்சுட்டு தான் மற்ற வேலைகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது அரிசி ஊற வைக்க போகிறேன் இட்லிக்கு. என்ன அரிசினா சிவப்பரிசி வாங்கி வச்சுருக்கேன் 1 கிலோ. சிவப்பரிசியும் பாதி புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி, பச்சரிசி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஊற வைக்க போகிறேன். 1.5 சிட்டி வந்து சிவப்பரிசி, 1.5 சிட்டி வந்து புழுங்கல் அரிசி. மொத்தம் எவ்வளோ ஆகுது? 3 சிட்டி ஆகுதா? பேலன்ஸ் 1 சிட்டிக்கு வந்து பச்சரிசி. 4 சிட்டி ஆகுதா மொத்தம் அரிசி? 4 சிட்டி அரிசிக்கு 1 சிட்டி தலை தட்டினதுக்கு கம்மியாக உளுந்து. ஏன்னா கடை உளுந்து நிறைய ஆகும், அதனால் உளுந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது வெந்தயம் கொஞ்சம், உளுந்தோடு சேர்த்து வெந்தயம் கொஞ்சம் போட்டு ஊற வச்சிட்டோன்னா சூப்பராக ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த சீட்ஸ் எல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து அவங்க அப்பா ஆர்டர் வந்து போட்டிருந்தாங்க. என்னென்ன சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. இது சாப்பிடவும் செய்யலாம், ஹேர் பேக்கும் வந்து போடலாம். ஆனால் இன்னும் நான் பேக் போடலை. இது வந்து நான் பாக்கெட்டில் இருக்கும்போதே எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே பிள்ளைங்க வந்து எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. ஒன்று எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணுன்னு பாப்பா அவங்க அப்பாலாம் சேர்ந்து பிரிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீசம் சீட்ஸு. இது அப்படியே செட்டாக வந்து செட்டாக அப்படியே வருது, ஆர்டர் பண்ணோன்னா வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு, அப்புறம் சியா சீட்ஸு. ஒன்றும் இப்படி தான் இருக்குது பாருங்கள். சியா சீட்ஸ் வந்து சின்னதாக எள்ளு மாதிரி இருக்குது. சன்ஃப்ளவர் சீட்ஸு, சீசம் சீட்ஸு, ஃப்ளாக் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு. இந்த பம்கின் சீட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக வந்து தனித்தனியாக இருந்துச்சு. இது ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே சாப்பிட கொடுத்தனால பசங்க சாப்பிடலை. ட்ரை பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணிட்டோம், நான் வீடியோ எடுக்கலை. நான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி அதை வந்து அப்படியே வச்சுட்டேன். இதை அப்படியே சாப்பிடாம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணால் சாப்பிட்றாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போது இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே மிக்ஸாக இருக்குதா, அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ரோஸ்ட் பண்ணதுனால நல்லா இருக்குது, நல்ல முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பிடிக்குது, பசங்களுக்கு வந்து பிடிக்குது. சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. அப்படியே ஒரு ஸ்பூன் கொடுத்தோன்னா சாப்பிட்டுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. ரொம்ப ஹெல்த்திங்க இது. எல்லாருமே சாப்பிட்லாம், சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலாம். இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தனியாக எடுத்து வைக்க சொன்னால் அவங்க எடுத்து வைக்கலை. தனியாக இது வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது ஹேர் பேக்குக்கு வந்து தனியாக வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரா சீட்ஸ் தான். எல்லாமே நல்லா வந்து வெறும் வானலில் போட்டு நம்ம வந்து சூடு பண்ணி தான் வச்சுருக்கோம். இதை வந்து லைட்டாக மிக்சியில் வந்து கொஞ்சம் எடுத்து பவுடர் பண்ணி நாட்டு சர்க்கரையோடு மிக்ஸ் பண்ணி அப்படியே லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க.
பிரார்த்தனா கொடுக்கலாம் தான் மெயினாக வாங்கினதே. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி மாதிரி வருது, அதனால் இது வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ட்டு தான். ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வீட்டு பசங்களுக்கும் வாங்கி கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கிறோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.